சர்வ வல்லமையுள்ள தேவனே ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் நின்று ஏசப்பா இந்த வார்த்தை பேச ஒரு வாய்ப்பு கொடுத்ததாக கொடபடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. பேசுகின்ற மகனை நீ மறைத்து நீர் பேசும் ஆண்டவரே. வந்துகின்ற ஒவ்வொருத்தரும் பேர் பேரா தொட்டு ஆசீர்வதியுமா ஏசப்பா. பேசின ஒவ்வொருத்தரும் ஏசப்பா உடைய ஆசீர்வாதம், உடைய சிலுவன் ஆசீர்வாதம் அவங்க மேல இறங்க கிருபை செய்யும் ஏசப்பா. வந்து உடைய வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொருத்தரும் மேல ஏசப்பா உடைய சிலுவன் ஆசீர்வாதத்தை அவங்க மேல இறங்க கிருபை செய்யும் ஏசப்பா. ஒவ்வொருத்தரும் வீடு திரும்ப போகும்போது ஏசப்பா உடைய சிலுவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக கிருபை செய்யும் ஏசப்பா. தொடர் முதல்ல மொழி பறந்து ஏசப்பா உடைய பிரசனம் எங்களோட கிருபை செய்யும் ஏசப்பா. சின்ன ஜபத்தை ஏசப்பா மேல வெடிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அனைவருக்கும் ஏசப்பா நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலாவது ஏசப்பாக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் ஏசப்பா நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசப்பா சிலுவையில பேசின 7வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். Father, into your hands I commit my spirit. சோ எதற்காக ஏசப்பா வந்துட்டு சிலுவையில அறிய வேண்டும், அவர் என்ன குற்றம் செய்தாருன்னு ஏசப்பாவை சிலுவையில அறியணும் அப்படின்ற ஒரு கேள்வியில் நான் ஆரம்பிக்கிறேன். ஏசப்பா என்ன குற்றம் செய்தாருன்னு ஏசப்பா வந்துட்டு சிலுவையில அறியணும். சோ அநேக பொய் சாட்சி வந்து ஏசப்பா மேல வைக்கப்பட்டது. சோ எதற்கும் வந்து ஆதாரம் கிடையாது. கடைசியா வந்துட்டு 2 விஷயம் வந்துட்டு முன்னாடி வைக்கிறாங்க. ஒண்ணு வந்து ஏசப்பா வந்துட்டு தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாள்ல வந்துட்டு அந்த தேவாலயத்தை கட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 2வது வந்துட்டு நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ முதலாவது பாத்தீங்கன்னா 2 ரீசன் தான். ஒண்ணு வந்துட்டு தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாள்ல தேவாலயத்தை கட்டணும் அப்படின்ற ஒரு காரணம். 2வது வந்துட்டு நானே தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்றாரு. இந்த 2 ரீசனுக்காக தான் ஏசப்பா வந்துட்டு சிலுவையில அரைஞ்சாங்க யூதர்கள். சோ முதலாவது பாத்தீங்கன்னா தேவாலயம். இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வில்லேஜ்ல, சிட்டிஸ்ல, டவுன்ல பாத்தீங்கன்னா ஜபாலயம் இருக்கும், சினகாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா தேவாலயம்ன்றது வந்து இஸ்ரேல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்கும். எருசலேம்ல தேவாலயம் இருக்கும், ஒரே ஒரு தேவாலயம் தான். சோ அந்த தேவாலயம் வரலாறு பார்த்தோம்னா முதலாவது வந்துட்டு ஆசரிப்பு கூடாரம் இருக்கு மோசே நாட்கள்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாவீது ராஜா வந்து கர்த்தர் இடத்துல பர்மிஷன் கேட்டு சாலமோன் ராஜா வந்து முதல் தேவாலயத்தை கட்டுறாரு. கர்த்தருடைய அனுமதியோட நேபுகாத்நேச்சார் வந்துட்டு அந்த முதல் தேவாலயத்தை வந்து இடிச்சிடறாங்க. அடுத்து வந்து செருபாபேல் வந்துட்டு 2வது தேவாலயத்தை வந்து கட்டுறாரு. ஏசப்போட நாட்கள்ல அந்த 2வது தேவாலயம் இருக்குது. அவர் மறித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போயிட்டு 40 வருஷம் கழிச்சுதான் அந்த 2வது தேவாலயம் இடிக்கப்படுது. சோ ஏசப்ப நாட்கள்ல தேவாலயம் 2வது தேவாலயம் இருந்துச்சு. சோ அந்த தேவாலயம் கட்டுறதுக்கு 46 வருஷம் ஆச்சு. ஆனா ஏசப்ப என்ன சொல்றாரு, இந்த தேவாலயத்தை இடிச்சுட்டு 3 நாள்ல கட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. சோ ஏசப்பா சொன்னது எப்படி சொல்றாருன்னா அவர் ஆவிக்குரிய சொல்றாரு. சோ சரீரம் என்ற அவருடைய தேவாலயத்தை வந்து மறிச்சுட்டு 3ஆம் நாள் உயிர்த்தேரா அப்படின்னு சொல்றாரு. அவர் சொன்னது ஆவிக்குரிய சொல்வாரு. ஏசப்புடைய சரீரத்தை மறித்துட்டு 3ஆம் நாள் உயிர்த்தேரா, அதுதான் அதோட பொருள். ஆனா யூதர்கள் வந்து தவறாக புரிஞ்சுன்னு அது ஒரு காரணம். 2வது வந்துட்டு ஏசப்பா வந்துட்டு தேவனுடைய குமாரன், கிரைஸ்ட், எப்படி வந்துட்டு மெஸ்ஸையா அப்படின்னு சொல்லுவோம். சோ மெஸ்ஸையானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர், ராஜா. சங்கீதம் 2ஆம் அதிகாரம், ஏசாயா 14ஆம் அதிகாரத்துல பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த உலகத்துக்கு வந்து ராஜா வந்து அரசாட்சி பண்ணுவாரு கிறிஸ்து அப்படின்னு இருக்கும். சோ ஆனா யூதர்கள் வந்து என்ன பண்ணல, ஏசப்பாவா ராஜாவா ஏற்றுக்கொள்ளவில்லை. சோ இதுல பிரதானமான காரணம் எதுவும் பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னோம்னா பிரதானமான காரணம் ஏசப்பா சிலுவை அறையத்துக்கு. அடுத்து சோ சிலுவையில அறையப்பட்டது யாரு, சிலுவையில மரித்தது யாரு, ஏசப்பா தான். எல்லாருக்குமே தெரியும். ஆனா கொஞ்சம் டீப்பா பார்த்தோம்னா அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. வாசிங்க சிஸ்டர், யோவான் 19ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22. மைக் வச்சு வாசிங்க தயவு செஞ்சு. யோவான் 19ஆம் அதிகாரம்
19, 20, 21, 22 4 வருஷம் வச்சுங்க மைக் வச்சு. ஒரு மேல் வாசலை எழுதி சிலுவையின் மேல் ஓடிவிட்டார். அதில் நசரேயனாகிய இயேசு தேவனுடைய வார்த்தைகளை எழுதியிருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாக இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் வாசலை வாசித்தார்கள். அதை எபிரேய கிரேக்க லத்தீன் பாஷைகளில் எழுதியிருந்தார்கள். அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசிரியர் பிலாத்தை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீ எழுதாமல் நான் யூதருடைய ராஜா என்று நான் சொன்னதாக எழுது என்றார்கள். பிலாத்து பிரதேசமாக நான் எழுதினது என்றார். மோசேயர் இயேசுவை சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அவருடைய வஸ்திரங்களை எடுத்தேன். ஒவ்வொரு சேவகனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காற்றினார்கள். அங்கேயே நடுத்தார்கள். சோ இங்க பாத்தீங்கன்னா 3 மொழியில வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. கிரேக்கு, லத்தீன், எபிரேயம் 3 மொழியில வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. சோ எதற்காக 3 மொழியில எழுதணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் ரீசன் வந்துட்டு ஏசப்பா எங்க சிலுவை அறையோ எருசலேமுக்கு வெளியும் இஸ்ரேல் தேசத்துல. சோ அவங்க பேசுற மொழி வந்துட்டு எபிரேயம். அதனால்தான் வந்து எபிரேய மொழியில எழுதுறாங்க. அடுத்து வந்து லாட்டின். எதற்காக லாட்டின்னா, ஏறக்குறைய 127 நாடுக்கு மேல ரோம சாம்ராஜ்யம் வந்து அரசாட்சி பண்றாங்க. அதனால அந்த ஜனங்களுக்கு புரியறதுக்காக லாட்டின் லாங்குவேஜ்ல வந்து எழுதப்பட்டது. கிரீக் எதுக்கு கிரீக்ல எழுதணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேக்க மொழி வந்துட்டு ரோம சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி இருந்த சாம்ராஜ்யம் தான் கிரேக்க சாம்ராஜ்யம். கிரேக்க மொழி பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து சில டேர்ம்ஸ்ல இருக்கு. இப்போ நீங்க ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இதயம். ஆனா நீங்க மெடிக்கல் டேர்ம்ல பாத்தீங்கன்னா கார்டியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிரீக் வேர்டு அது. சோ அது மாதிரி இன்னைக்கும் வந்து பயன்பாட்டுல அநேக கிரீக் வேர்டு இருக்கு. அந்த நாட்கள்ல அநேகர் வந்து அந்த கிரீக் பாஷை வந்துட்டு பேசிட்டு இருந்தாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு 3 பாஷை வந்துட்டு எழுதப்பட்டிருக்கு. அடுத்து சோ ஃபர்ஸ்ட் லாட்டின்ல பார்த்தோம்னா, சோ அந்த நீங்க ஏசப்பா தலைமையில வந்துட்டு எழுதி வச்சிருப்பாங்கல்ல, ஏசப்பாக்கு சற்று முன்னாடி பாத்தீங்கன்னா யாராச்சும் சிலுவையில் அறைஞ்சாங்கன்னா அந்த மனிதர் வந்து என்ன குற்றம் செய்தாரு, அவர் எதற்காக சிலுவையில் அறையப்பட்டாரு, அவர் அரசாங்கத்துக்கு விரோதமாக என்ன குற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்டுல எழுதிட்டு அந்த மனிதனை சிலுவையில் அரைஞ்சிட்டு அந்த தலைமையில வந்துட்டு அந்த போர்டை வைப்பாங்க. அந்த மேல் விலாசம் வந்துட்டு தலைமையில சிலுவைக்கு மேல வைப்பாங்க. இந்த மனிதன் இந்த குற்றம் செய்தால் அதற்காக இந்த மனிதனை சிலுவையில் அரைஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வைப்பாங்க. அது வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை, நீங்க யாரும் வந்து பாவத்தை வந்து செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஜனங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. அதனாலதான் அந்த 3 பாஷையில எழுதப்பட்டிருக்கு. சோ ஏசப்பாக்கு இன்னும் வைத்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சோ முதல் லாட்டின்ல பார்க்கலாம். லாட்டின்ல பார்த்தோம்னா ஐயூசஸ், நசரேயஸ், ரெக்ஸ், அயோடோரம் அப்படின்னு இருக்கும். சோ ஐயூசஸ்னா இயேசு, நசரேயஸ் அப்படின்னா நாசரேத்து, ரெக்ஸ் என்றால் ராஜா, அயோடோரம் அப்படின்னா யூதர்கள். சோ அது 4 வார்த்தையோட முதல் எழுத்து எடுத்துக்கணும்னா INRI வரும். சோ ஐயூசஸ்ல ஐ எடுத்துக்கோங்க, நாசரஸ் அப்படின்னா N எடுத்துக்கோங்க, ரெக்ஸ் R எடுத்துக்கோங்க, அயோடோரம் அப்படின்னா ஐ. சோ இந்த முதல் 4 எழுத்து வந்து நீங்க சில சர்ச்சஸ்ல பார்த்திருக்கலாம். சிலுவை மேல INRI அப்படின்னு இருக்கும். இது வந்து நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜாவுக்கு கிரேக்க மொழியில INRI, சுருக்குனா INRI. பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? பார்த்திருக்கீங்களா? அல்லேலூயா சொல்றீங்களா? அல்லேலூயா. அடுத்து கிரேக்க மொழியில என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சோ கிரேக்க மொழியில பார்த்தீங்கன்னா ஐயூசஸ், ஹௌ நசரேஸ், ஹோ பேசிலஸ், டன் லகுடின் அப்படின்னு இருக்கும். ஐயூசஸ்னா இயேசு, நசரேஸ் அப்படின்னா நாசரேத்து, பேசிலஸ் அப்படின்னு சொன்னா ராஜா, லகுடின் தன்னுனா அது இணைப்பு சொல்றது, லகுடின் அப்படின்னா யூதர்கள். சோ அந்த 4 வார்த்தையோட முதல் சொல் நம்ம எடுத்தோம்னா INBI வரும். கிரேக்கில் வந்துட்டு INBI வரும். இது வந்து சேம் தான். நாசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜான்றது சொல்லப்படுது. சோ அடுத்து இது எழுதப்பட்டது. இப்போ வந்துட்டு 2 மொழியை நம்ம பார்த்தோம்.
லத்தீன் பார்த்தாச்சு, கிரேக்க பார்த்தாச்சு, எது பார்க்கணும் நம்ம? எபிரேய மொழி பார்க்க வேண்டும். இப்போ அந்த 20ஆம் வசனம் வாசிங்க சிஸ்டர். 19, 20 சத்தமா வாசிங்க மைக் வச்சு. ஒரு மேல் நாமத்தை எழுதி சிலுவை மேல் போட்டார். அது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆதாரம் என்று எழுதியிருக்கிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடம் நகரத்துக்கு சமீபமாய் இருந்தபடியினால் யூதரில் அநேகர் அந்த மேல் நாமத்தை வாசித்தார்கள். அது எபிரேய, கிரேக்க, லத்தீன் பாஷைகளில் எழுதியிருக்கிறது. யார் வாசிச்சாங்க? யூதர்கள் வாசிச்சாங்க. யூதர்கள் எதில் வாசிச்சிருப்பாங்க? எந்த மொழியில் வாசிச்சிருப்பாங்க? எபிரேய மொழியில் வாசிச்சிருப்பாங்க. வாசிச்சுட்டு 21 சிஸ்டர். 21 அப்போது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, இங்க பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில எழுதியிருக்காங்க, ஏதாச்சும் ஒண்ணு எழுதியிருக்காங்க. அது பிரதான ஆசாரியர் யூதர்கள் அநேகர் வந்து அதை வாசிச்சாங்க அப்படின்னு எழுதப்பட்டு. லத்தீன்ல எழுதியிருக்காங்க, கிரேக்ல இருக்கு. ஆனா யாரும் கிரேக்ல வாசிக்கல, லத்தீன்ல வாசிச்ச மாதிரி பதிவு பண்ணல. எதுல வாசிச்சாங்கன்னு பதிவு பண்ணிருக்கா? யூதர்கள் வாசிச்சாங்கன்னு இருக்கு. யூதர்கள் எதுல வாசிச்சிருக்காங்க? எபிரேய மொழியில வாசிச்சாங்கன்னு இருக்கு. வாசிச்சுட்டு என்ன பண்றாங்க? பிரதான ஆசாரியனும் யூதர்கள் என்ன பண்றாங்க? பிலாத்துட்ட போயிட்டு மாத்தி எழுத்து சொல்லி சொல்றாங்க. எதற்காக? பிரதான ஆசாரியன்னா ஒட்டுமொத்த இஸ்ரேல் நாட்டுக்கே வந்துட்டு, இப்ப நம்மளுக்கு எப்படி பிஷப் இருக்காங்க அந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒட்டுமொத்த இஸ்ரேல் தேசத்துக்கே பிரதான ஆசாரியன்னா அவர் சொல்றதுதான் சட்டம். கத்தர்கிட்ட வந்து வாங்கி சொல்றதுதான் சட்டம். அவரை மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஈவன் ராஜா கூட எதுவும் பண்ண முடியாது. ஆனா இவர் போய் கேட்கிறாரு, அது மாத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிலாத் சொல்றாரு, எழுதுனா தானியேல் புக் 8ஆம் அதிகாரத்துல அதே தான் இருக்கும். எழுதுதான் திருப்பி எழுத முடியாதுன்னு சொல்றாரு. எதற்காக இவங்க மாத்தி எழுத சொல்றாங்க? அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு. எபிரேய மொழியில ஒரு சீக்ரெட் இருக்கு. அந்த சீக்ரெட் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல பாத்தீங்கன்னா எபிரேய மொழியில எப்படி இருக்குன்னா, யெஷூவா நசரேயன் யெகூதீன். யெஷூவானா இயேசு, நசரேயனா நாசரேத், மலேக் என்றால் ராஜா, யெகூதீன் அப்படின்னா யூதர்கள். சோ இந்த 4 எழுத்து இருக்குல்ல, 4 வார்த்தை இருக்குல்ல, அதனுடைய முதல் எழுத்து நம்ம இது பண்ணோம்னா என்ன வரும் தெரியுமா? YHWH வரும். அப்படின்னு யாரு? யாவே. பயர் பண்ண பிதா சொன்னாங்க, பிதாவே இருக்கிற மன்னியம், பிதாவுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக்கொடுக்கிறேன். அந்த பிதாவை பேரு தான் பெயர் பண்ண யாவே, யெகோவா. இந்த 4 எழுத்தை சுருக்கனா என்ன வருது? யாவே வருது. யூதர்கள் பார்த்தாங்க, பிலாத்து போய் கேட்கிறாங்க, பிலாத்து எழுதுறதா? சொல்லிட்டு யாரு சிலுவை அரைஞ்சாங்க? வானத்தை பூமியை படைத்த யெகோவா சிலுவை அரைஞ்சாங்க. வானத்தை பூமியை படைத்த அந்த சர்வ சிருஷ்டியை படைத்த அந்த யெகோவா வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். பையன் முழுசா நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூதர்கள் வச்சு யெகோவா 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 அப்படின்னு சொல்லி 4000 வருஷமா துதிச்சாங்க. அந்த யெகோவா என்ன பண்ணிருக்காங்க? சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. அந்த பிதாவை தான் சிலுவையில அரைஞ்சிருக்காங்க. ஆமென், ஆமென். அடுத்து இந்த யாவே அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சிலுவையில அரைஞ்சது ஏசப்பான்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவரோட கூட யார் அரைஞ்சாங்க? பிதாவை கூட சேர்த்து சிலுவையில அரைஞ்சாங்க. நான் உங்களுக்கு நிரூபிக்கிறேன். ஏசப்பாவும் பிதாவும் ஒண்ணுதான். 3 கடவுள் கிடையாது. பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். ஆனால் அந்தந்த நேரத்துக்கு ஆதியாரத்துல பரிசுத்தாவில உலாவிக் கொண்டிருந்தார். ஏசப்பா வந்து மனுஷகுமாரனா இருந்தார், பிதா வந்து ஆரம்பத்துல இருந்தாரு. சோ அந்தந்த நேரத்துக்கு 3 பேர் வரும். ஆனா 3 கடவுள் கிடையாது, ஒரே கடவுள் தான். பிதா குமாரன் பரிசுத்தாவின்றது ஒரே கடவுள் தான், 3 கடவுள் கிடையாது. சோ இங்க வந்து I am going to prove it. யோவான் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வாசிச்சீங்கன்னா, சோ பிலிப் வந்துட்டு
ஆண்டவரே எங்களுக்கு பிதாவை காமி, எங்களுக்கு அது போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. எங்களுக்கு பிதாவை காமி, எங்களுக்கு அது போதும், வேற எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப ஏசப்பா சொல்லுவாரு, நீ எத்தனை நானே வயது சந்தித்தேன். இல்ல 8 வாசிங்க சிஸ்டர். 8 பிலிப்பு அவரை நோக்கி, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும். அதற்கு இயேசு, பிலிப்புவே நான் உங்களோடு கூட இருந்தபோது நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன கண்டவன் பிதாவை கண்டான். இவரு யாரு? ஏசப்பா யாரு? இவர்தான் பிதா. பிதா யாரு? அவர்தான் ஏசப்பா. என்ன கண்டவன் பிதாவை கண்டான். ஆமென், ஆமென். சோ ஏசப்பா தான் பிதா, பிதா தான் ஏசப்பா. அடுத்த வருஷம் வாசிங்க சிஸ்டர். 10 ஆரம்பம் மட்டும் வாசிங்க. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நீங்க போதும் சிஸ்டர். பிதா என்னிலும் நான் அவரிலும் நீ விசுவாசிக்கிறது இல்லையா அப்படின்றாரு. சோ 2 பேருமே ஒருத்தர் தான். ஆமென், ஆமென். சோ இன்னொரு ப்ரூஃப் தரணும்ல. சோ எச்சமன தோட்டத்துல பாத்தீங்கன்னா ஏசப்பா வந்து அரெஸ்ட் பண்ற சீன். ஏசப்பா வந்துட்டு அரெஸ்ட் பண்ண போறாங்க. யூத மக்கள் எல்லாம் வந்துட்டு கரெக்டா அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏசப்பாக்கு முன்னாடியே தெரியும் ஏசப்பா தான் அரெஸ்ட் பண்ண போறாங்க. ஏசப்பா நல்லா தெரியும். தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாருன்னா, யூத ராஜசிங்கம் மாதிரி முன்னாடிதான் வருவாரு. அவர் பின்னாடி போக மாட்டாரு. ஒரு ஸ்டெப் முன்னாடி வருவாரு. வந்த உடனே அந்த அரெஸ்ட் பண்ண வந்து எல்லாரும் பண்ணிருக்கோம் தெரியுமா? இதுவரை நான் எந்த மூவிஸ் எல்லாம் பார்க்கல, ஜீசஸ் மூவிஸ் எல்லாம் பார்க்கல. நம்ம 2003 2011 நம்ம டிராமா போட்டிருப்போம், ஜீசஸ் டிராமா போட்டிருப்போம். அதுல நம்ம காமிச்சிருப்போம், அந்த காட்சி காமிச்சிருப்போம். 2 வாட்டி நம்ம காமிச்சிருப்போம். ஏசப்பா அரெஸ்ட் பண்ற சீனு. ஏசப்பா ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு அவங்க கேட்கிறாரு, நீங்கள் யாரை தேடிக்கின்றீர்கள்? அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாசரேத் ஊரான இயேசுவை தேடிக்கின்றோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஏசப்பா சொல்லுவாரு, அது நான் தான் அப்படின்னு சொல்லுவாரு. இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும், அயாம் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த அயாம்ன்றது எங்க இருக்குன்னா, மோசே கிட்ட சொல்லியிருப்பாரு. யாத்திராகம் 3ஆம் அதிகாரம் 14 இங்கிலீஷ்ல யாரும் வாசிங்க சிஸ்டர். யாத்திராகம் 3:14 அயாம் ஹூ அயாம் அப்படின்னு சொல்லுவாரு. சரி, அயாம் ஹூ அயாம் அப்படின்னு சொல்லுவாரு. இது வந்து பிதா வந்துட்டு யாருக்கு சொல்றாரு? மோசே கிட்ட சொல்றாரு. மோசே வந்து கேட்கிறாரு, உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு மோசே கேட்கும்போது, அப்போ தேவனா கர்த்தர் சொல்றோம்னா அயாம் ஹூ அயாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அயாம் தான் வந்து கெச்சமேன் தோட்டத்துல ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் யாரை தேடுகின்றீர்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அரெஸ்ட் பண்ணவங்க சொல்றாங்க, நாசரேத் ஊரான இயேசுவை தேடுகின்றோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஏசப்பா சொல்றாரு, அயாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த அயாம் சொன்னவங்க அரெஸ்ட் பண்ணவங்க வந்து எல்லாருமே வந்து கீழே விழுந்துறாங்க. அரெஸ்ட் பண்ணவங்க எல்லாருமே கீழே விழுந்துறாங்க. வாசிங் சிஸ்டர். யோவான் 18ஆம் அதிகாரம் 4, 5, 6. யோவான் 18ஆம் அதிகாரம் 4, 5, 6. எதிர்கொண்டு போறாரு. பின்னாடி போறாரு. எப்படி பண்ணாரு? எதிர்கொண்டு ஃபார்வர்ட். அடுத்து நான் தான் என்றார். ஓகே, அடுத்து வாசிங். அவரை மாட்டிக் கொண்டு யூதாஸ் அவர்களுடைய உடனிருந்தான். நான் தான் என்று அவர்களிடத்தில் சொன்னபடி அவர்கள் பின்னாடி போயிட்டு தரையில வீழ்ந்தார்கள். அந்த பேரை சொன்னவொன்னு என்னாச்சு? அரெஸ்ட் பண்ணவும் கீழே வீழ்ந்துட்டாங்க. ஆமென். அந்த பேருக்கு அவ்வளவு பவர் இருக்கு. ஏன்னா சர்வ சிஸ்டம் படுத்த தேவன் அயாம் அப்படின்ற அயாம்னா நான் தான் யெகோவா அப்படின்னு சொல்றாரு. ஏசப்பா வந்து நான் தான் யெகோவா அப்படின்னு சொல்றாரு. இந்த யெகோவான்றது யூதர்களோட சாதாரணமா யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் வந்துட்டு இந்த வார்த்தை யெகோவான்றது வந்துட்டு நம்ம சாதாரணமா சொல்லிடுறோம். அந்த யாவே அப்படின்ற வார்த்தை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ரொம்ப பரிசுத்தமா வச்சுக்குவாங்க. இன்னும் அவங்க வேதத்துல வந்துட்டு அதுக்கு மாற்று சொன்னாங்க அடோனியா அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் அப்படின்னு இருக்கும். லார்டுன்னா பையார்பாடு மட்டும் 7000 வாட்டி இருக்கு லார்ட் அப்படின்றது. அந்த யெகோவான்றது மாத்தி லார்டுன்னு போட்டுருப்பாங்க. 7000 வாட்டி இருக்கு பையார்பாடுல.
சோ இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா நான் சொல்றேன். சோ 2 ப்ரூஃப் கிடைச்சா ஏசப்பா தான் பிதா தான் ஏசப்பா. அடுத்து சோ சயின்டிபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம டிஎன்ஏ இருக்குல்ல, சயின்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் இருப்பீங்க. நம்ம டிஎன்ஏ பாத்தீங்கன்னா பிரிட்ஜஸ் இருக்கும், அதிகமா பிரிட்ஜஸ் இருக்கும். அது எப்படி இருக்குன்னா 10 5 6 5 எப்படி இருக்கும்? 10 5 6 5 10 5 6 5 10 5 6 5 அப்படின்னு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும் பிரிட்ஜஸ். 10 5 6 5 10 5 6 5 10 5 6 5 10 5 6 5. இதோடைய கரஸ்பாண்டிங் ஹீப்ரூ லெட்டர் என்னன்னு பார்த்தோம்னா திரும்ப வந்து YHWH யாவே. நம்ம டிஎன்ஏ என்ன இருக்கு? கடவுளோட பேர் இருக்கு. நம்மளுடைய சரீரத்துல என்ன இருக்கு? கடவுளோட பேர் இருக்கு. ஒவ்வொருடைய சரீரத்துல யெகோவாவோட பேர் இருக்கு. ஆமென் ஆமென். அடுத்து இது எங்க இருக்கு? கடவுள் எப்படி உருவாக்குனாரு? மத்தேயு 1-ஆம் அதிகாரம் 27 பாத்தீங்கன்னா அவருடைய சரீரமாக அவருடைய சாயலை உண்டாக்குனாரு. அந்த சாயல் தான் 10 5 6 5. அந்த டிஎன்ஏ அப்படியே இருக்கு. அந்த யாவே பேர் வந்து எல்லாருடைய சரீரத்துல இருக்கு. சோ இன்னொரு விஷயம் சொல்லிடுறோம். நம்ம மூச்சு விடுறோம்ல, பிரீத் இன் பிரீத் அவுட். சோ நம்ம ஒவ்வொரு பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றப்ப யார் பேர் சொல்றோம்னா யாவே அப்படின்ற பேர் வரும். பிரீத் இன் பிரீத் அவுட். சோ முதல்ல ஒரு மனுஷன் பிறகுறானா பிரீத் இன், கடைசியா ஒரு மனுஷன் சாகுறானா பிரீத் அவுட் ஆகும். சோ பிரீத் இன் பிரீத் அவுட் எப்பவுமே பண்ணும்போது யாரோட பேர் நம்ம சுவாசிக்கிறோம்? ஏசப்போட பேரு. அங்க ஆரம்பத்துல ஆதாமுக்கு என்ன பண்ணாரு? அவருடைய நாசில சொல்லிச்சாரு. 2:7 ஆதியாகமம் 2-ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருக்கும். சோ கடவுளோட மூச்சு நம்ம போயிட்டு சுவாசிச்சிருக்கோம். யாரோட மூச்சு? யெகோவாவோட மூச்சு, இயேசுவோட மூச்சு. ஆமென் ஆமென். அடுத்து இந்த 10 5 6 5 அதோடைய வேர்ட் யாவே சொன்னல, இன்னும் கொஞ்சம் டீப்பா போயிடும். YHWH இருக்குல்ல, அதுக்கு வந்து சிம்பிள்ஸ் இருக்கும். எபிரேய மொழியில வந்து சிம்பிள்ஸ் இருக்கும். அந்த சிம்பிளை வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு மீனிங் வரும். Behold the hand, behold the nail. இதோ கரம், இதோ ஆணி. சொல்லுங்க, இதோ கரம், இதோ ஆணி. அந்த பேர் எது வச்சிருக்காரு? அவர் பேர்ல வச்சிருக்காரு. நான் மறிக்க போறேன். எதுக்கு மறிக்க போறேன்? சிலுவையில ஆணியால் அடிக்கப்பட்டு நான் மறிக்க போறேன். அவர் பேர்ல வச்சிருக்கிறார். யாவேன்ற பேர்ல என்ன இருக்கு? Behold the hand, behold the nail. இதோ கரங்கள், இதோ ஆணி. ஆமென் ஆமென். அடுத்து சரி, உங்களுக்கு இன்னொரு இது சொல்லிடுறேன். ஏசப்பா மறிச்சிட்டாரு. அவர் கூட சேர்ந்து யார் மறிச்சது? யாரோ மறிச்சாரு. கரெக்டா? இந்த உலகத்தை, இந்த யூனிவர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணாங்க? ஏசப்பா உயிர்த்தேந்து வரவரும் யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணல. ஏசப்பா மறிச்சிட்டாரு சிலுவையில. அவர் கூட சேர்ந்து மறிச்சிட்டாரு. பிதாவும் மறிச்சாரு. யார் இந்த பூமியை கண்ட்ரோல் பண்ணாங்க? இந்த யூனிவர்ஸை யார் கண்ட்ரோல் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுமானா அதுக்கும் பதில் இருக்கு. சோ யோவான் 2-ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிச்சீங்கன்னா இந்த தேவாலயத்தை இடிங்கள், 3 நாள் நான் எழுப்புறேன் அப்படின்றாரு. தேவாலயம் எது சொல்றாரு? அவருடைய சரீரமான தேவாலயத்தை மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரு. அவர் மறிச்சிட்டாருன்னா அவரை எப்படி உயிரோட எழுப்ப முடியும்? சோ இங்க வந்து 3 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு ஆவி, ஆத்மா, சரீரம். சோ ஏசப்பா செத்தது எது? சரீரம் மட்டும்தான். சரீரம் மட்டும்தான் மறிச்சாரு. ஆவி ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா எங்க போச்சு? பாதாளத்துக்கு போயிட்டு ஆத்மாவை மீட்டு கொண்டு வந்தது. அங்க ஊழியம் பண்ணியிருக்காரு. ஓகேவா? சோ சரீரம் மட்டும்தான் மறிச்சது. ஆவி ஆத்மா இருக்கு. அதை வச்சுதான் அந்த டிவைன் பவர், தெய்வீக பவர் வச்சுதான் ஏசப்பா உயிர்த்தெழுவரும் கண்ட்ரோல் பண்ணாரு. ஆமென் ஆமென். அடுத்து சோ இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 2-ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. முடிச்சிடுறேன் நானு. 1 கொரிந்தியர் 2-ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த பிரபஞ்சத்தின் பிரபுக்கள் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்கள். ஆனால் மகிமையின் கர்த்தரை அவரை ஏசப்பா கிறிஸ்து நாம தெரிஞ்சுச்சோம்னா ஏசப்பா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? சிலுவைல அரைஞ்சிருக்க மாட்டாங்க. சோ அது வந்து ரொம்ப ரகசியமாவே மெயின்டைன் பண்ண ஏசப்பா. சீஷர்கிட்ட அப்பப்போ சொல்லுவாங்க. பேதுரு சொல்வாரு, நீர் கிறிஸ்து அப்படின்னு.
ஆனா யாரும் சொல்லாத அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா அவர் வந்து சிலுவையில் மறைக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை ரட்சிக்க வேண்டும். அதனாலதான் என்ன சொல்றாரு, யாருக்கும் சொல்லாதீங்க. தெரிஞ்சவங்க என்ன பண்ணிருப்பாங்க, யூதர் வந்துட்டு அடைச்சிருக்க மாட்டாங்க. இதுக்கும் பாத்தீங்கன்னா யூதர் வந்துட்டு மோர் தென் 95%, 95% மேல வந்துட்டு ஏசப்பா வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 1 or 2% தான் வந்து ஏசப்பா வந்து விசுவாசிக்கிறாங்க. மெசைனிக் ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு 1 or 2% தான் வந்து யூதருக்கு வந்து ஏசப்பா ஏற்றுக்கொள்றாங்க. மோஸ்ட் ஆஃப் தம் அவங்க வந்து ஏசப்பா வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. அடுத்து கடைசி ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் நான் சொல்லிட்டு முடிச்சிடறேன். சோ ஆதாம்ல இருந்து 10 பேர் நம்ம எடுத்துக்கோம்னா, ஆதாம், சேத், ஏனோஷ், கேனான், மஹலாலேல், யாரேத், ஏனோக், மெத்துசலா, லாமேக், நோவா. இந்த 10 பேர் வந்துட்டு அவருடைய எபிரேய மொழியில் வந்துட்டு அர்த்தம் பார்க்கலாம். ஒவ்வொரு பேருக்கு அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆதாம். ஆதாம் என்றால் மனுஷன், சிகப்பு மனுஷன் அப்படின்னு சொல்லலாம். சோ ஆதாம் என்றால் மனுஷன். சேத் என்றால் பதிலாக, ஆபேலுக்கு பதிலாக பிறந்ததுனால சேத் என்றால் பதிலாக. சோ சப்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க, சப்ஸ்டிடியூட். சோ சேத் என்றால் பதிலாக. ஏனோஷ் என்றால் மரணம், ஏனோஷ் என்றால் மரணம். ஆதாம் பதிலாக, ஏனோஷ் என்றால் மரணம். கேனா அப்படின்னா நேர்மைப்பட்ட ஒருவர். இந்த பேர்களை விட்டுருங்க, அர்த்தத்தை மட்டும் சொல்றீங்களா? மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்காக நியமிக்கப்பட்ட ஒருவர். யார் அவரு? ஏசப்பா. 4 பேர்ல இருக்கு. எந்த புக்ல இருக்கு? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. மனுஷனுக்கு பதிலாக சாகிறதுக்கு நியமிக்கப்பட்ட ஒருவர், அவர்தான் இயேசு. அடுத்த 2 பேரு மகாலாலேல் அப்படின்னா தேவனுடைய மகிமையோட, தேவனுடைய மகிமையோட. யாரு? அடுத்த பேர் வந்து யாரு? யாரு என்றால் மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர். சோ இந்த 2 பேரை விட்டுருங்க. மகாலாலேல் யாரு விட்டுருமா, அவருடைய மொழி எபிரேய மீனிங் மட்டும் தெரியுமா, தேவனுடைய மகிமையோட மேலிருந்து கீழ் இறங்கி வந்த ஒருவர். யாராவது? இயேசு கிறிஸ்து. அடுத்து ஏனோக். ஏனோக் என்றால் 2 மீனிங் வரும். ஒன்று போதிக்கிறவர். சோ தேவனுடைய மகிமையோட மேலிருந்து கீழ் இறங்கி வந்து போதிச்சார். சோ கடைசி 4 பேர் ஏனோக், மெத்துசலா, லாமேக், நோவா. சோ ஏனோக் என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். ஏனோக் என்றால் அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவர். மெத்துசலா என்றால் அவர் மரணம் கொண்டு வரும். மெத்துசலா என்றால் அவர் மரணம் கொண்டு வரும். லாமேக் என்றால் வல்லமையான. லாமேக் என்றால் வல்லமையான. நோவா என்றால் இளைப்பாறுதல். இப்ப 4 பேரை விட்டுருங்க, இந்த அர்த்தத்தை மட்டும் சொல்லலாம். அர்ப்பணிக்கப்பட்ட, அவர் மரணம் கொண்டு வரும், வல்லமையான இளைப்பாறுதல். யாருடைய மரணம் வல்லமையான இளைப்பாறுதலை கொண்டு வரும்? இயேசுவுடைய மரணம் வல்லமையான இளைப்பாறுதலை கொண்டு வரும். ஆமென், ஆமென். சின்ன ஜெபம் பண்ணிடலாம். கண்களை மூடி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே சோத்திரமே சபா, சோத்திரமே சபா. ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே சோத்திரமே சபா. நீர் எப்படி தேவனாக இருக்காங்க, நன்றி சபா. இதுவெல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க, கண்மணி போல காசு மிஸ் பண்ணிடுறாங்க, பயன்படுத்தி சோத்திரம் மிஸ்பா. நாங்கள் ஏதாச்சும் தவறாக பேசியிருந்தா எங்களை மன்னியும் மிஸ்ஸப்பா. வந்த ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணிடும். உங்களுடைய சிறுவன் ஆசீர்வாதத்தோட நீ ஆசீர்வாதம் மிஸ்ஸப்பா. கர்த்தர் எசப்பா, நீர் எசப்பா மனுஷனாக பிரிந்து எசப்பா, நீர் எங்களுக்காக மறித்தீர் எசப்பா. ஒரு பெரிய விஷயம் எசப்பா. உங்களுடைய பேரன்பை எசப்பா, உங்களுடைய சிலுவையை எங்களை காட்டுறதுக்காக நன்றி எசப்பா. அந்த ஆணிகள் எசப்பா, இந்த சிலுவையை உண்மை பற்றிக்கொள்ளவில்லை எசப்பா. உங்களுடைய அன்புதான் எசப்பா, அந்த சிலுவை எசப்பா உண்மை பற்றி கொண்டது எசப்பா. உங்களுடைய பேர் அன்புக்காக எங்களுக்கு நன்றி எசப்பா. நாங்களுக்கு ஒருவருக்கு உங்க அன்புக்குரிய நீர் எங்களை கற்றுத்தாங்க எசப்பா. உங்களுடைய பிரசவம் எங்களோட கிருபை செய்யுங்க. வந்து ஒவ்வொருத்தரும் மிஸ் பண்ணி பேருக்காக தொட்டு ஆசீர்வாதம் மிஸ் பண்ணி சிலுவன் ஆசீர்வாதத்தோட அவங்க எல்லாரும் மிஸ் பண்ணி சில கிருபை செய்யுங்கப்பா. தொடர்ந்து முதல்ல குடிப்பறணும் உங்க பிரச்சனைகளோட இருக்கிறாங்க சோத்திரம் மிஸ்பா. இந்த சின்ன ஜபத்தை ஏசப்பமான வேண்டிகளும் அனுமதிப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.